அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விசேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். வளமை போன்று இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சமூக சேவைகளை ஊக்குவிக்கும் இஸ்லாம் என்பதுதான் இன்றைய எங்களுடைய தலைப்பு பொருளாக அமைந்திருக்கின்றது. இஸ்லாம் ஒருபோதும் சுயநலவாதியாக உலகத்திலே வாழ்வதை ஊக்குவிக்கவில்லை, விரும்பவில்லை. இஸ்லாம் அதனை தடை செய்திருக்கின்றது. எப்போதுமே உலகத்திலே நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், பிறருடைய உரிமைகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், பிறர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். எனவே சமூக சேவையை இஸ்லாம் ஊக்குவித்து கொண்டே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரபல சமூக சேவையாளராக உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபி தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே சமூக சேவையை இஸ்லாம் எந்த அளவு ஊக்குவித்திருக்கின்றது, உற்சாகப்படுத்தி இருக்கின்றது என்ற விடயங்களை அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு இளமாலிம், உங்கள் அனைவருக்கும் ரொம்பவே பரிச்சயமானவர் அஷேக் ஆஷிக் அபுல் ஹசன் ரஷாதி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு காத்திரமான தலைப்பு. உண்மையிலே பொருளாதார பிரச்சனைகளோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் எப்படியாவது இன்றைய தினத்திலே நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டால் போதும் என்ற நிலையிலே இப்போது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதிகமான கஷ்டவாளிகள், நாளுக்கு நாள் கஷ்டவாளர்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றார்கள். எனவே சமூக சேவையின் அவசியத்தை பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேச வேண்டும். முதலிலே நிகழ்ச்சியை இப்படி ஆரம்பியுங்கள். சமூக சேவையை ஊக்குவித்து வந்த அல் குர்ஆனிய வசனங்கள், நபிமொழிகளை நிகழ்ச்சியிலே சொல்லுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொதுவாக ஷேக் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டத்துக்கு முன்னாலே சமூக சேவகர் என்ற பெயரை சமூகத்துக்கு மத்தியில் எடுத்திருந்தார்கள். அந்த அமைப்பிலே குர்ஆன் இறங்கிய முதலாவது தினம் கூட நபியவர்கள் அந்த திடுக்கிட்டு கொண்டு அந்த பதட்டத்தோடு வரும் பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி ஆறுதல் சொன்னதும், நீங்கள் அவருடைய சாராம்சம், நீங்களும் சமூக சேவகர், மக்களுக்கு சோஷியல் ஒர்க்கர், மக்களுக்கு கஷ்ட துன்பங்களை உதவி செய்யக்கூடியவர், சிரமங்களை போக்கக்கூடியவர், இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து செலவழிக்கக்கூடியவர், இப்படி அந்த சமூக பணியைத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலாவதாக நபி அவர்களை மெச்சி பாராட்டி ஆறுதல் சொல்லும் பொழுது பிரதான ஒரு கருப்பொருளாக முன்வைத்தார்கள். அத்தோடு குர்ஆனில் ஏராளமான குர்ஆன் வசனங்களை பார்க்கலாம். அதில் முதலாவது சூரா மாயிதாவில் வரக்கூடிய தாவன் அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்கள் உபகாரங்களில் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக நீங்கள் செயல்படுங்கள். அதேபோல் சூரா ஹஜ்ஜிலே யாயுவலின் ஆமனுர்காவு வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃபாலுல் ஹைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்கள், ருக்கூ சுஜூத் தொழுகையில் ஈடுபடுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாதத் செய்யுங்கள், நட்பணி புரியுங்கள், நற்சேவைகள் புரியுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு ஃபலாஹ் என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். உங்களுடைய விடயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதே போன்று சூரா முஸம்மிலுடைய பிரதானமான ஆயத் வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹி வ அஅலம அஜ்ரா வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்களை உங்களுக்காக வேண்டி, அதாவது மறுமைக்காக வேண்டி நீங்கள் முட்கூட்டி உலகத்தில் செய்து அனுப்பினால் அல்லாஹ்விடத்தில் அதை சிறந்ததாக நீங்கள் அதனுடைய பிரதி கூலிகளை பெற்றுக்கொள்வீர்கள். மிகவும் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள், நீங்கள் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன். அதேபோல் சூரா பக்கராவில் அது போன்ற ஆயத்து வந்திருக்கும். மத்துக மின் கைரின் ஃபைன் அல்லா பிமாத்தமலகவி அல்லாஹ், நீங்கள் ஏதாவது நீங்கள் நல்ல காரியங்களை முற்படுத்தி செய்து அனுப்பும் பொழுது அல்லாஹ் அந்த விடயங்களை அறிந்தவனாக இருக்கிற அந்த கூலியை தருவான். ஒமா தஃபாலு மின் கைரி யுவஃபைலிக், அதாவது உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் நீங்கள் ஒமா துன்ஃபிகு மின் கைரி யுவஃபைலிக்கும், நீங்கள் ஏதாவது நல்ல விடயங்களிலே நட்பணிகளிலே செலவு செய்கின்ற பொழுதோ, உங்களுடைய பணங்களை வாரி வழங்குகின்ற பொழுதோ அது உங்களுக்கு மீட்டி பரிபூர்ணமாக உங்களுக்கு தரப்படும். இப்படி ஏராளமான குர்ஆன் வசனங்களை நாம் சந்தர்ப்பம் வரும்பொழுதும் சில விடயங்களை இணைத்துக் கொள்ளலாம். அதேபோல் ஹதீஸ்களை பொறுத்தவரை சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்புக்குரியவர், அன்புக்குரியவர், பிறருக்கு பயனளிக்கக்கூடியவர். தன்னுடைய பொருளால், தன்னுடைய சொல்லால், தன்னுடைய சேவைகளால், தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய பொருளாதார வசதிகளை கொண்டு பிறருக்கு பயனளிக்கக்கூடியவர். சொன்னார்கள் அமல்களிலே சிறந்தது 4 அமல்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். அமல்களில் சிறந்தது
ஒரு மோமினுக்கு நீங்கள் கஷ்டத்தை போக்கி வைப்பது, அவருடைய உள்ளத்திலே நீங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, அவரை விட்டும் அவருடைய கடன் பிரச்சனையை நீங்கள் நிவர்த்தி செய்து கடன்களை நிறைவேற்றுவது, அதே போன்று அவருடைய பசியை நீங்கள் போக்கி வைப்பது. இந்த 4 விடயங்களை முறை ஹதீஸிலே சொன்னார்கள். அதே போன்று ஷேக் அவர்களே, பொதுவாக சமூக பணி நாங்கள் செய்கின்ற பொழுது மக்களுடைய சிரமங்கள் இல்லாமல் ஆகிறது. பசியாளிக்கு பசி தேவை நிறைவேறுகிறது, பொருளாதார நெருக்கடி நிறைவேறுகிறது, நோயாளிக்கு அவருடைய சிகிச்சையுடைய தேவை நிறைவேறுகிறது, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய கல்வி தேவை நிறைவேறுகிறது. அதே போன்று வீட்டுடைய தேவை உள்ளவர்களுக்கு நாங்கள் வீட்டுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்ற பொழுது வீட்டு தேவை, ஏதோ ஒரு சிரமம் அவர்களை விட்டுமனே செய்கிறது, நீங்குகிறது. எனவே யாரொருவர் இவ்வுலகத்திலே மற்றவருடைய மன்னஃபஸ் அன்மோமின் குர்பத்தமின் குரபி துனியா நஃபஸ் அல்லான குர்பத்தமின் குரபி யோமில் கியாமை, யாரொரு துனியாவிலே உலகத்திலே பிறருடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாரோ அவருடைய மறுமை கஷ்டங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? போக்கி வைப்பான். அதே போன்று ஒருவர் இந்த உலகத்திலே பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் ஃபி அவுனில் அப்த் மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹி. அதே போன்று சொன்னால் ஒரு மனிதருடைய ஒரு பிரச்சனையை சிக்கலை இலகுபடுத்தி வைக்கக்கூடியவர், அவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை அகற்றி இலகுவான நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவருக்கு அல்லாஹ் அவருடைய காரியங்களை இலேசாக்கி கொடுப்பான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களில் உள்ளதுதான், பொதுவாக அடியார்களில் சிலரை அல்லாஹ் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கண்டே விசேஷமாக ஒரு சாராரை நியமித்து விடுவானாம். அவர்களை அந்த அடியார்களுடைய உள்ளங்களில் அன்புக்குரியவர்களாகவும் அடியார்களை பற்றிய தேவை உள்ளவர்களை பற்றிய அன்பையும் அவர்களுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் போடுவானாம். அதாவது மக்களுடைய அன்புக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவான். அவர்களை அல்லாஹ் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அந்த சேவைகளுக்கென்று அல்லாஹ் முடிவெடுத்து அப்படியே அந்த சாராரை அதற்கண்டு ஒதுக்கி விடுவானாம். அதே போன்று சொன்னார்கள், 2வது பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால், நேரடியாக நமக்கு செய்கின்ற வசதி இல்லாவிட்டால், நம்முடைய பொருளாதார வளம் இருக்காது, நம்முடைய அதிகார பலங்கள் இருக்காது, செல்வாக்குகள் இருக்காது, ஆனால் நமக்கு தெரிந்த செல்வந்தர்கள் இருப்பார்கள், நமக்கு தெரிந்த அதிகாரிகள் இருப்பார்கள், நமக்கு தெரிந்த செல்வாக்குள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் சென்று நாங்கள் இப்படியான தேவை உள்ளவர்களை காட்டி சிபாரிசு செய்வது கூட ஹதீஸிலே வந்த விடயம். அதாவது ஒன்று சொன்ன நபியவர்களே ஒரு நாள் பசியோடும் ஒரு நாள் கிடைத்ததை கொண்டு வாழ்வை கொண்டு சென்ற ஒரு சாதாரணமான நடுநிலை வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நபராக செயல்பட்டார்கள். அப்படி இருந்தும் சேவையிலே முதன்மையாக முன்னணியிலே செயல்பட்டார்கள். அதில் ஒன்றுதான், யாராவது ஒரு தேவையாளியை யாராவது கண்டால் அவரை என்னிடம் நீங்கள் அவருடைய தகவல்களை தாருங்கள். அபுலிகோனி ஹாஜத் மல்லா தபுலோனி ஹாஜத், இன்னாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்று எனக்கு கேள்விப்படாவிட்டால் உங்களுக்கு தெரிந்தால் அதை என்னிடம் என்ன செய்யுங்கள், எத்தி வையுங்கள். அதே மாதிரி யாராவது ஒரு அதிகாரியிடம், ஒரு பலம் படைத்தவரிடம், ஒரு செல்வாக்குள்ளவரிடம், ஒரு அரசரிடம், ஒரு தலைவரிடம் தேவை உள்ளவருடைய தேவையை கொண்டு போய் எத்தி வைத்து அதை செய்து கொடுக்க முனைவாரோ அவர் செய்து கொடுக்கின்ற அந்த உதவிக்கு நடுவில் இருந்த சிபாரிசு செய்யக்கூடியவருக்கும் கூலி கிடைக்கும். எனவே இப்படியான குர்ஆன் ஹதீஸுகள் நமக்கு பிறருக்கு ஏதாவது நலவுகள், உபகாரங்கள், சேவைகள், தொண்டுகள் செய்யுமாறு தெளிவாகவே ஊக்குவிக்கின்ற குர்ஆன் வசனங்கள் ஹதீஸாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இப்படி இஸ்லாம் சமூக சேவையை பெரிதாக ஊக்குவித்திருக்கின்றது. புனித அல் குர்ஆனிலே பல அல் குர்ஆனிய வசனங்களை ஓதி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீதுகளை பகிர்ந்து கொண்டார்கள். எனவே நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சுயநலவாதிகளாக வாழ்ந்துவிடக்கூடாது. பிறர் நலம் பேண வேண்டும், பிறருடைய கஷ்ட துன்பங்களிலே பங்கெடுக்க வேண்டும், ஊருடைய விடயங்களிலே நாங்கள் பங்கெடுக்க வேண்டும், மஹல்லாவுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பாடுபட வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று சமூக சேவையிலே ஈடுபடக்கூடியவர்கள் மீது அபாண்டங்கள், அவர்கள் மீது இல்லாத பொல்லாத விடயங்களை சொல்லி அவர்களை எப்படியாவது சமூக சேவையில் இருந்து ஓரங்கட்டுவதற்கான முயற்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். எனவே சமூக சேவையும் ஒரு வணக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நாங்கள் தொழுவதை, குர்ஆன் ஓதுவதை, நோன்பு நோட்பதை, ஜகாத் கொடுப்பதை, ஹஜ்ஜி செய்வதை எப்படி வணக்கமாக பார்க்கின்றோமோ அதே போன்று சமூக பணிகளில் ஈடுபடுவதும் ஒரு வணக்கம் என்பதை இந்த இடத்திலே மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சமூக பணிகளை ஊக்குவித்த இஸ்லாம் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, சங்கைமிகு அல் குர்ஆனிலே இந்த சமூக சேவைகளை பற்றி, அதாவது சமூக சேவைகள் நடைபெற்ற விடயங்களை குர்ஆன் பேசி இருக்கின்றதா? நிச்சயமாக ஏராளமான நிகழ்வுகளை நாம் பேசலாம். அதில் சில வேளை சில நபர்களோடு நம்முடைய பணிகள் முடியும்.
சில வேளை ஒரு ஊரார்களுக்கு சில கட்டங்களிலே நாடளாவிய ரீதியிலே சில கட்டங்களில் சர்வதேச மட்டத்திலும் நம்முடைய சேவைகள் தொடர வேண்டும். அதில் இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரபலமான நிகழ்வு, அதாவது எகிப்திலே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த சமயம் மதியனை நோக்கி செல்கிறார்கள். மதியனை நோக்கி சென்ற அந்த மதியனிலே நுழைகின்ற பொழுது அங்கு ஒரு இடத்துல பார்க்கிறார்கள், ஒரு கிணற்றுக்கு பக்கத்திலே மக்கள் எல்லாம் மிருகங்களுக்கு தண்ணீர் எடுக்கின்ற நீர் புகட்டுகின்ற ஒரு இடம், ஓய்வெடுக்கின்ற இடம். கொஞ்சம் ஓரப்பகுதியிலே பார்க்கிறார்கள் 2 பெண்கள் ஒதுக்குப்புறமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஏதோ தேவைக்கு வந்திருக்கிறார்கள், அந்த தேவையை நிறைவேற்ற முடியாமல் தத்தளிப்பது போன்ற அவர்களுக்கு தோன்றியது. அவர்கிட்ட உங்கள் இருவருடைய என்ன விடயமே நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீர்கள்? அப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் இந்த ஆண்கள் எல்லாம் அவருடைய வேலையை முடித்து விட்டு போன பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவோம், தண்ணீர் எடுத்து கொண்டு போவோம். எங்களுடைய வீட்டிலே தந்தை இருக்கிறார், அவர் வயோதிபர், அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். நாங்கள் இந்த வீட்டுக்கு தண்ணீர் எடுக்க வந்திருக்கிறோம்னு சொன்னவுடன் அல்லது ஆட்டுக்கு நீர் போற்றுவதற்காக வந்திருக்கிறோம். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊருக்கு புதிய ஒரு நபர். அவர்கள் கடும் களைப்போடு பசியோடு தாகத்தோடு இருக்கின்ற நேரம். அந்த ஊரில் யாரையும் அவர்களுக்கு அறிமுகம் இல்லை. இதில் முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், பொதுவாக சமூக சேவை பேருக்கும் புகழுக்கும் செய்கின்ற, பாராட்டுக்கும் பொன்னாடைக்கும் செய்கின்ற சேவை அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். யாருடைய புகழ் பாராட்டு கிடைக்கவில்லை, நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணியை தொடர வேண்டும். இந்த பெண்களுக்கு அவர்கள் தைரியமாக, ஆண்கள் கொஞ்சம் பேசி கைவாரடித்து கொண்டு வேலையை முடித்து கொண்டு இருக்கிறார்கள். பெண்களுக்கு அந்த ஆண்களோடு கலக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த பெண்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்களுக்கு தண்ணீர் அள்ளி கொடுத்து விடுகிறார்கள். பொதுவாகவே இந்த பெண்கள் அந்த வேலைக்கு போனால் தாமதித்து தான் வருவார்கள், கொஞ்சம் நேரம் எடுக்கும். அன்று கொஞ்சம் நேர காலத்தோடு வந்தவுட தந்தை கேட்டார், ஏன் நீங்கள் நேர காலத்தோடு வந்திருக்கிறீர்களே, இவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்துவிட்டு என்ன காரணம்? அவர் சொல்கிறார், இப்படி எங்களுக்கு ஒரு வாலிபர் இப்படி எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொன்னவுடன், அப்போ அதில் ஒரு பெண் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்காது, வீட்டுக்கு ஊழியராக நியமித்துக் கொள்ளலாம் என்று சொன்னவுடன் தந்தைக்கும் அந்த மஷூரா நல்லதாகப்பட்டது. அந்த மகள் அனுப்பி அப்படியே வீட்டுக்கு வரவழைத்து அவர்கள் அந்த வீட்டிலே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அதை அனுமதி கேட்டவுடன் அவர்கள் அதுக்கு ஆமோதிக்கிறார்கள். அப்படியே அந்த நிகழ்வு தொடர்கிறது. அதாவது இந்த நிகழ்வு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுக்கு, அந்த சிரமப்படுகின்ற தேவையுள்ள பெண்களுக்கு உதவி செய்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த இடத்துல நாம் ஓதிய குர்ஆன் வசனம், அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கால நிகழ்வாக இருந்தாலும் ஒரு நலவுக்கு கூலி என்ற வகையில் எல்லோருக்கும் சமமாகத்தான் அது அமையும், அதுக்குரிய பிரதிபலன்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கின்றவருடைய மோயினும் லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுடைய விடயங்கள் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், ஈடேற்றம் கிடைக்கும், விமோசனம் கிடைக்கும். அறிமுகமே இல்லாத அந்த ஊரிலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இவர்களும் அவர் நபியாக மாறினார்கள், அவர்களும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல். அப்படியே அந்த வீட்டிலே இவர்கள் செல்கின்ற பொழுது அந்த பிரயாணம், களைப்பு, பசி, தாகம், தஃப்சீர் கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே இரவு சாப்பாட்டு நேரம். அப்பொழுது அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாருங்கள் சாப்பிடுவோம் என்று கூப்பிடுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்கினார்களாம். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இது எங்களுடைய மகள்மார்களுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்து கொடுத்ததற்குரிய கைமாறு அல்ல, நான் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு விருந்துக்குத்தான் உங்களை அழைக்கிறேனே தவிர நீங்கள் கூச்சப்பட்டு பின்னாக தேவையில்லை, அதற்குரிய கைமாறாக நீங்கள் நினைக்க தேவையில்லை, நீங்கள் வந்து சாப்பிடலாம் என்று வற்புறுத்திய பிறகுதான் சாப்பிட்டார்களாம். அந்த அளவுக்கு அந்த சமூக பணியிலே சுய லாபங்கள் அடையாத அளவுக்கு அவர்களுடைய சேவை இந்த இறுதியிலே அவர்கள் ஆடு மேய்த்து இவர்களுடைய ஒழுக்கம், இவருடைய நேர்மை, இவர்களுடைய அந்த சமூகப்பற்று பண்பாடை நோட்டமிட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகள்மார்களில் ஒரு மகளை அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் நடக்கிறதா இல்லையா? இவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த வீட்டுக்கு ஒரு மருமகனாகவே அல்லாஹ் அமைத்து அந்த தங்குமிடம் கிடைத்து தொழிலும் கிடைத்து இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அந்த நிகழ்விலே பெருபேராக அமைகிறது. அதேபோல் பிரபலியமான ஒரு நிகழ்வு தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரயாணம். பிரபலியமான ஒரு சம்பவம் சூரா கஹஃபில் வரக்கூடியது. என்னாலும் நாம் விடயத்தை மாத்திரம் சொல்வோம். அதில் 3 கட்டங்களிலே 3 வகையான சேவைகளை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். ஒன்று, பயணித்த கப்பலை துவாரமிட்டார்கள், அதை டேமேஜ் ஆக்கினார்கள், சேதப்படுத்தினார்கள். அதனுடைய விளக்கத்தை பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது, அந்த ஒரு இளைஞரை அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி அவருடைய கதையை முடித்து கொலை செய்தார்கள்.
அதே போன்று இன்னும் ஒரு ஊரிலே இவர்களுக்கு ஒரு பச்சை தண்ணீரும் கொடுக்காத ஒரு ஊர், இவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாத ஒரு ஊர், கணக்கெடுக்காத ஒரு ஊர், உணவு கொடுக்காத ஊர், பிரயாணிகளை கவனிக்காத ஊர். அந்த ஊரில் ஒரு மதில் சுவர் இடிந்து விழ பார்க்கின்ற பொழுது அதை செப்பனிட்டார்கள். 3 பணிகளுக்கும் விளக்கம் சொன்னார்கள். அந்த கப்பலை ஏன் துவாரமிட்டேன், இந்த அரசன் இருக்கிற அநியாயக்கார அரசன் நல்ல நல்ல கப்பல்கள், நல்ல நல்ல அந்த போட்டுகளை எல்லாம், மீனவர்களுடைய படகுகளை எல்லாம் அவன் பறிமுதல் செய்கிறான். எனவே நான் துவாரமிட்டால் இது குறையுள்ள படகு, எனவே அந்த கப்பலையோ அந்த படகையோ அவன் எடுக்க மாட்டான். அதே போன்று இந்த இளைஞர் இவன் எதிர்காலத்திலே தன்னுடைய தாய் தந்தையை கூட வழிகாட்டில் செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கெட்டவனாக மாற இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவனுடைய கதையை நான் முடித்தேன், என்னுடைய விருப்பம் அல்ல. அதே போன்று இந்த சுவருக்கு கீழே, மதிலுக்கு கீழே 2 அனாதைகளுடைய சொத்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன, புதையல் இருக்கிறது. இதை நான் செப்பனிட்டதற்கான காரணம், அந்த மதில் சுவர் அங்கே இடிந்து விழுந்தால் அந்த அவர்களுடைய பொருளுக்கு ஒரு சேதம் என்ன செய்யும், ஏற்படும். எனவே இதுவும் ஒரு சமூக பணியாக குரானிலே அல்லாஹ் பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அதே போன்று அதே சூரா கஹ்ஃபிலே துல்கர்ன் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு, பெரும் ஆட்சியாளர், உலகத்தை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர். அவர்கள் ஒவ்வொரு கண்டமாக தேசமாக செல்கின்ற பொழுது ஒவ்வொரு பணிகளை ஒவ்வொரு ஊரில் செய்தார்கள். அதில் பிரதானமான ஒன்று தான், ஒரு ஊர்வாசிகள் சொன்னார்கள், ஒரு பிரதேசத்து வாசிகள், நாங்கள் யஜூஜ் மஜூஜால் தொந்தரவு அடைகிறோம். யாஜூஜ் மஜூஜ் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், எங்களுக்கு அவர்களுடைய அழிச்சாட்டியங்கள் தாங்க முடியவில்லை, குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள், எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு தடை சுவரை, மதில் சுவரை நீங்கள் கட்டித்தர வேண்டும், அதுக்கு நாங்கள் வேண்டுமானால் ஏதாவது கொடுப்பனவும் கொடுக்க தயாராக இருக்கிறோம், ஏதாவது நாங்கள் எங்களுடைய பணங்களை வசூலித்து உங்களுக்கு அதுக்கான கொடுப்பனவையும் நாங்கள் தர தயார். இவர்கள் கேட்கவில்லை, அவர்களாகவே முன் வந்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற வசதி வாய்ப்புகள், ஆட்சி அதிகாரங்கள் மிகவும் சிறந்தது, நீங்கள் எனக்கு உடலால் கொஞ்சம் சைட் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு எடுபடி வேலைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் சாதாரணமான ஒரு சுவர் தான் கட்டி கேட்டார்கள். பொதுவாக ஒரு தலைவர், ஒரு அரசியல்வாதி, ஒரு அதிகாரி மக்கள் எதிர்பார்க்கின்ற சேவையை விட உன்னதமான சிறந்ததைத்தான் என்ன செய்ய வேண்டும், செய்து கொடுக்க வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பை விட தரம் குறைத்து செய்து கொடுக்கக்கூடாது. அவர்கள் சொன்னார்கள் சத்து, சாதாரணமான ஒரு சுவர். ஆனால் இவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ரதும் கட்டி தருவேன். சத்தும் ரதும் என்ன வித்தியாசம்? சத்து சாதாரணமான சுவர், அதை இடிக்கலாம், உடைக்கலாம், துளைக்கலாம். ஆனால் ரதும் என்றால் யாஜூஜ் மாஜூஜ் ஏறி குதிக்க முடியாத அளவு உயரமான ஒரு மதில் சுவர், அவர்கள் துவாரமிட்டு வர முடியாத அளவுக்கு அகலமான ஒரு பருமனுள்ள ஒரு சுவரை நான் உங்களுக்கு கட்டித்தருவேன் என்று அந்த பணியையும் செய்து கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்வை குர்ஆன் எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நிகழ்வுகளை நம்முடைய மனங்களிலே பதிய வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஓதுவது ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூறா ஓதுகின்ற போது தஜ்ஜாலுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக இந்த சூறா பாதுகாப்பாக அமையும் என்று கூட சொல்ல, வாராந்தம் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய சமூக சேவை நிகழ்வாக அல்லாஹ் இதை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இன்னும் நிகழ்வுகள் இருக்கின்றன. இந்த பிரபலியமான நிகழ்வுகள் உங்களுடைய வினாவுக்கு போதிய பதில் நினைக்கிறேன் நான். நிச்சயமாக இப்படி சங்கைமிகு அல் குர்ஆன் சமூக சேவைகளுடைய நிகழ்வுகளை பற்றி மிக தெளிவாக பேசியிருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை தான் ஷேக் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எனவே சமூக சேவையாளர்கள் ஒருபோதும் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, எங்களை இந்த சமூகம் அவர்கள் எம்மை தூற்றுகின்றார்கள், ஏசுகின்றார்கள் என்ற விடயத்திலே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பணியை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் முன்னெடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கூலித்தர போதுமானவன். இன்று பாருங்கள், எங்களுடைய மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு கதை சொல்கின்றார்கள். ஊரிலே இது போன்ற சங்கங்களிலே இருந்து ஏதாவது நல்ல பணிகளை செய்ய முன்னால் வரக்கூடிய வாலிபர்களை அவர்களை தூற்றுகின்றார்கள், ஏசுகின்றார்கள், அவர்களை இல்லாமலாக்கியே விடுகிறார்கள். எனவே நாங்கள் சமூக சேவைகளே ஈடுபடக்கூடியவர்களுக்கு நாங்கள் எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஆதரவினை வழங்க வேண்டும். நாமும் நம்மளால் முடிந்த சமூக பணிகளை இந்த சமூகத்திற்காக வேண்டி செய்ய வேண்டும். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வணக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சமூக பணிகளை ஊக்குவிக்கும் இஸ்லாம் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நானும் நீங்களும் பொருளாதார பிரச்சனைகளோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது உலகத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எம்மாலே தாங்க முடியாமல் இருக்கும் போது நாங்கள் எப்படி சமூக சேவையிலே ஈடுபடுவது என்ற கேள்வி சமூகத்தில் இருக்கின்றது. ஆனால் கஷ்டமான காலங்களில்தான் அதிகமான சமூக பணிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அதனைத்தான் இஸ்லாம் விரும்புகின்றது என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூக பணிகளின் முன்மாதிரிகளை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நபித்துவத்துக்கு முன்னாலும் சமூக பணியிலே மிக பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 20 சொச்சம் வயதுகளிலே அப்துல்லா இப்னு ஜத்ஆனுடைய அந்த வீட்டிலே ஒரு குழு, ஒரு நிர்வாகம், ஒரு கமிட்டி போடப்பட்டது. அதுக்கு ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்வார்கள். அதாவது மக்களுடைய உரிமைகளை, ஒவ்வொருடைய ஹக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற, பாதுகாக்கின்ற ஒரு கண்காணிப்பு குழு, மனித உரிமை கண்காணிப்பு குழுன்னு கூட சொல்லலாம். பிறருக்கு யாராவது அநியாயம் நடந்தால் அதை தட்டி கேட்டு அவருடைய உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற பிறம் ஒரு சமூக சேவை அல்லவா இது, மற்றவருடைய அநியாயங்கள் வெட்டுமவர்களை விடுவிப்பது. சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நிகழ்வு, அந்த 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 கமிட்டியிலே நான் பங்கெடுத்தது, நான் பங்குதாரியாக முக்கியமான ஒரு அங்கத்தவராக இருந்தார்கள். எனக்கு சிகப்பொட்டகங்கள் கிடைப்பதை விட ஒப்புக்குரியது. அதில் பங்களிப்பு செய்யப்பட்டால் சிகப்பொட்டகம் கிடைக்கிறது. அந்த சமூக பணியிலே பங்கெடுத்தால் கிடைக்காதென்றாலும் எதை நான் தேர்ந்தெடுப்பேன்? அந்த சமூக பணியை. அந்த அளவுக்கு நபியவர்களுடைய நபி பட்டத்துக்கு இத்தனை வருடங்களுக்கு முன்னால் 20 சொச்சம் வயதுகளில், பெரும்பாலும் 20-22 வயதுகளில் அதிலே பங்கெடுத்தார்கள். அதே போன்று ஷேக் அவர்களே, உங்களுக்கு தெரியும், அந்த ஹஜருல் அஸ்வதை வைக்கின்ற நிகழ்வில் வர பார்த்து ஒரு சமூக ஒரு பிறழி, ஒரு கலவரம் வெடிக்க பார்த்தது. அதாவது அந்த காபத்துல்லா புனர்நிர்மாணம் செய்துவிட்டு அந்த ஹஜருல் அஸ்வத்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருங்கல்லை எடுத்து வைப்பதை ஒரு சிறப்பாக கருதி எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களையும் நான் தான் வைக்க வேண்டும், வேறு யாருக்கு நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த கௌரவம் எனக்குத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் நான் யாரையும் கொல்ல தயார், யாருடைய உயிரையும் வாங்க தயார் என்று அந்த அளவுக்கு வைராக்கியம் வைத்து சபதமிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முதியவர் சொன்னார், நீங்கள் சண்டை பிடிக்க வேண்டாம், நீங்கள் ஒரு நடுவரை நியமித்து அவர் சொல்கின்ற ஆலோசனை பற்றி செயல்படலாம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, நபித்துவத்துக்கு முன்னால் முஹம்மது என்ற அந்த வாலிபர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்னால். அவர்கள் நட்பெயர் பெற்றவர்கள், நல்லவர், நம்பிக்கை நாணயம், நல்ல மனிதர் என்றெல்லாம் சிறப்பு பெயர் பெற்றவர்கள். அவர்களை கண்டவுடன் எல்லாரும் சொன்னார்கள், இவர் பொருத்தமான மனிதர், இவர் உண்மையிலே இவர் சொல்கின்ற தீர்ப்பை நாங்கள் செயல்படுத்துவோம். அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள். இப்படி எங்களுக்குள்ளே பிரச்சனை, ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லி நாங்கள் தான் கல்லை வைக்க வேண்டும், உள்ளதே ஒரு கல், பல கபீலாக்களுடைய தலைவர்கள். சமூகம் அப்படி எத்தனையோ, அதாவது சுக்குநூறாக போகிறது சமூகம். சமூகத்திலே ஆகப்பெரிய சமூக சேவை தான் ஷேக் அவர்களை இஸ்லாஹுதாத்தில் பைன், ஒற்றுமை, சமூக ஒற்றுமை தான் சமூக சேவையின் முதுகெலும்பு என்று சொல்லலாம். சமூக சேவை என்ற பெயரில் சமூகம் பிரியும் என்றால் அது உண்மையிலே சமூக சேவையாக இருக்காது. சமூகம் என்று ஒன்று உருவாகினால் தானே சமூக சேவை ஒன்று வரும். சமூகம் சின்ன பின்னமாகினால் சமூகம் என்ற பெயரை இல்லாவிட்டால் சேவை என்ற பெயர் அங்கு வராது. எனவே அவர்கள் இப்படியான ஒரு கலவரம் அடிக்க பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார், அல்லாஹ் அவர்களுக்கு எப்பொழுதுமே நபிமார்கள் நபியாக இருக்கின்ற ஒரு சிறு வயதிலிருந்தே நுண்ணறிவு இருக்கும், விவேகம் இருக்கும். உடனே சொன்னார், ஒரு புடவையை கொண்டு வாருங்கள், ஒரு துணியை கொண்டு வந்தார்கள். எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களும் சூழ உட்காருங்கள், அந்த கல்லை அந்த துணியிலே வையுங்கள், எல்லோருமாக ஒரே வினாடியிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், தூக்குங்கள். எல்லோரும் சார்பாகவும் முஹம்மத் என்ற அந்த வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துக்கு முன்னரே அந்த கல்லை எடுத்து வைத்து எல்லோரும் சிரித்த முகத்தோடு ஆரவாரத்தோடு அந்த பெரும் கௌரவமான பணி நிறைவேறியது. பல லிட்டர்கள் யூனிட்டுகள் இரத்தம் போட வேண்டிய நிகழ்வாக இருக்க வேண்டியது ஒரு துளி இரத்தம் கூட சிந்தாமல் அந்த பணி. நபியவர்கள் நபித்துவத்துக்கு முன்னரே சமூக ஒற்றுமை, சமூக பணி, சமூகத்திலே சமாதானம், சாந்தி, ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்ற விடயத்திலே கண்ணு கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் நபித்துவத்துடைய பல கட்டங்கள், தனிநபர் சேவை, ஒரு குடும்பத்துக்கு சேவை, ஊருக்கு சேவை, சர்வதேச மட்டத்திலே மக்களை ஊக்குவித்தது என்றெல்லாம் பல சேவைகளை நபியவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் பிரபலியமான நிகழ்வு தான் எப்பொழுதுமே சமூக சேவையிலே மிக முக்கியமான பகுதி ஷேக் அவர்களே, நாம் ஒருவருக்கு வருடாந்தம் கொடுத்து 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 அவர் எடுக்கக்கூடியவராக தொடர்ந்து இருப்பதை விட அவரையும் ஒரு சுய தொழிலாளியாக மாற்றுவது மிகப்பெரிய சமூக சேவை. தொழில் வாய்ப்புகளை வழங்குவது அல்லது தொழிலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது சமூக பணிகளிலே மிக ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அவரை வாழ்க்கையிலே செட்டில் பண்ணுவது. ஒரு யாசகர் நபியருடைய சபைகளிலே ஒரு மக்களிடத்திலே உதவி தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர் அவரை கூப்பிட்டு உங்களிடம் என்ன சொத்து இருக்கிறது? அவர் உண்மையிலே கஷ்டமானவர். அவருக்கு உள்ளது 2 சொத்துக்கள் தான். ஒன்று ஒரு தண்ணீர் அருந்தும் கோப்பை, இன்னொரு படுக்கையாக பாவிக்கும் ஒரு பகுதியை ஆடையாக பாவிக்கின்ற ஒரு போர்வை, ஒரு துணி. 2ஐயும் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தார். 2ஐயும் யார் வாங்க தயார்? ஒருவர் சொன்னால் நான் வாங்குகிறேன் 1 திரகத்துக்கு. சொன்னார்கள் 2 திரகங்கள், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு திரகத்துக்கு 2 திரகங்களுக்கு யார் வாங்க தயார்? ஒரு சஹாபி நான் வாங்குகிறேன் சொன்னார்கள்.
அப்போ ஒரு ஏழையுடைய ஒரு சமூகத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒருவருக்காக வேண்டி நபி அவர்கள் ஒரு வியாபாரத்தை கூட அங்கு செய்கிறார்கள். கொமிஸ் இல்லாத ஒரு லாபத்தை எதிர்பார்க்காத ஒரு வியாபாரத்தை செய்து அதை விற்கிறார்கள். 2 திரகங்களை கை கெடுக்கிறார்கள். ஒன்றை இன்று உங்களோட வீட்டுக்கு செலவுக்கு கொடுங்கள். இதைத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள். நீங்கள் இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர்கள். அந்த நிகழ்வு இங்கு ஊர்ஜிதமாகிறது. இப்பொழுது இதை உங்களுக்கு செலவு கொடுங்கள். இந்த ஒரு தீர்க்கத்துக்கு நீங்கள் கோடாலி வாங்கி கொண்டு வாருங்கள். அந்த கோடாலி கீழ்ப்பகுதி இரும்பு துண்டு தான் கிடைக்கும். அதுக்கு தன்னுடைய கையால் நபி அவர்கள் பிடி செய்து கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு லீபடு செய்யக்கூடிய ஒரு ஓடாவியுடைய வேலை நபி அவர்கள் செய்து பிடி போட்டு கொடுத்து, நீங்கள் இந்த கோடாலியை கொண்டு போய் விறகு வெட்டி அந்த விறகை நீங்கள் முதுகலை சுமந்து வந்து விறகு விற்றாவது நீங்கள் சுய தொழிலாளியாக செயல்படுவது சம்பாதிப்பது உங்களுக்கு மறுமையில் யாசகம் கேட்டு கேட்டு யாசகராகவே மௌத்தாகி முகத்திலே எந்த விதமான சதைகளும் இல்லாமல் அல்லது முகத்தில் ஒரு கரம் புள்ளியோடு நீங்கள் எழுப்பப்படுவதை விட கேவலமாக எழுப்பப்படுவதை விட சுய தொழிலாளியாக சொந்த காலில் நிற்பது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு நான் உங்களை யாசிக்கும் நிலைமையில் காணக்கூடாது. அவர் சென்றார், கோடாலியை கொண்டு விறகு வெட்டினார், விறகு வெற்றார். 2 வாரங்களுக்கு பின்னால் கை நிறைய பணங்களோடு வந்து யார சொல்லலாம், எனக்கு தொழில் தந்தீர்கள், நான் ஏதோ சுய தொழிலாளியாக சொந்த காலில் நின்று சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று இதை வைத்து ஷேக் அவர்களே சில தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலுக்குரிய சாதனங்கள் இருக்காது. டெய்லரிங் தெரியுமா இருக்கும், மெஷின் வசதி இருக்காது. அதே போன்ற ஒரு படு பாஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு பாஸாக இருப்பார், அவருக்கு அதுக்குரிய சாதனங்கள் குறைவாக இருக்கும். விவசாயியாக இருப்பார், விவசாயத்துக்குரிய சாதனங்கள் இல்லாமல் இருக்கும். சில வேலை அதே போன்று சிறிய உணவு பண்டங்களை தயாரிக்கக்கூடிய அந்த பழக்கம் அதை வைத்து விற்பதற்கு ஒரு கரத்தை இருக்காது. மரக்கறிகளை விற்கக்கூடியவர் அவருக்கு அந்த மரக்கறிகளை வைத்து தள்ளி கொண்டு போவதற்கு ஒரு கரத்தை இருக்காது, ஒரு தள்ளு வண்டி இருக்காது. இப்படியாக மாணவர்களுக்கு கற்பதற்கு கல்வி சாதனங்கள், அதே போன்று புத்தகங்கள், அதற்குரிய தளபாடங்கள், இப்படியான சமூக பணிகளை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன அவருடைய தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு காரணமாக அந்த சாதனங்களை வாங்கி கொடுப்பதும் சமூக பணியிலே ஒரு உன்னதமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போன்று ஷேக் அவர்களே நபியவர்கள் சொல்லி காட்டியது தான் சிறந்த அமல்களில் ஒன்று பிறருடைய கடனை நீங்கள் பொறுப்பேற்று நிறைவேற்றி கொடுப்பது, கடனாளிகளை கடனிலிருந்து நீங்கள் விடுவிப்பது. அதில் பிரபலியமான நிகழ்வு தான் ஜாபிர் அலியானுடைய நிகழ்வு. நான் விடயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். ஜாபிர் அலியான தந்தை ஆடம்பரத்துக்கல்ல, அவசிய தேவைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நற்பணியாற்றுவதற்கும் சில கடன்களை வாங்கியிருந்தார்கள். அந்த கடனோடு அவர்கள் ஒரு பகுதியை விட்ட வண்ணம் மரணித்து விட்டார்கள். அந்த கடனிலே மரணித்த அந்த கடன் பொறுப்பு வாப்பாவுடைய மௌத்துக்கு பின்னால் மகனுக்கு வருகிறது. சில குமரு காரியங்களும் கிட்டத்தட்ட 9 சகோதரிகள் அல்லது 7 சகோதரிகள் இவருடைய பொறுப்பிலே இருந்தார்கள். தந்தை மரணித்து விட்டார்கள். அப்போ இளம் வயதிலேயே அவருக்கு குடும்ப பொறுப்பு, கடன் சுமை 2 வந்தது. ஒரு நாள் கவலையோடு இருக்கிறார்கள். கவலையோடு இருக்கும்போது, என்ன ஜாபீர் கவலையோடு இருக்கிறீர்கள்? இல்லையா சொல்ல, கடன் தொல்லை ஒரு பக்கம், குமரு காரியம் சகோதரிகளுடைய பொறுப்பு ஒரு பக்கம். அப்போ நபி அவர்கள் கேட்டார்கள், ஜாபீர் ஒரு கோவேறு கழுதை அல்லது ஒரு கோவேறு கழுதை இருந்தது, அந்த வாகனத்தை நீங்கள் எனக்கு விற்பீர்களா? பாவித்த ஒரு பலகீனமான வாகனம், சம்பவத்தில் வருகிறது, மிக மெதுவாக பயணிக்கின்ற ஒரு வாகனமாக இருந்தது. அந்த அவருடைய உற்சாகத்தில் பயணிக்கக்கூடியதல்ல, அந்த ஒரு பழமை வாய்ந்த ஒரு மிருகம், வயது போன ஒரு பிராணி. இதை நீங்கள் எனக்கு விற்பீர்களா? விற்பேன். மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் அதை கொண்டு வாருங்கள், நான் வாங்குவேன். கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுக்கு வாங்கினீர்கள்? 5 ஊக்கியாக்களுக்கு வாங்கினார். ஒரு ரீகண்டிஷன் வாகனம். பிலால் நபியோட பணம் இருந்தது. பிலால் நீங்கள் 8 ஊக்கியாக்கள் கொடுங்கள், 3 ஊக்கியாக்கள் லாபம் கொடுத்து பணத்தை எடுத்தார்கள். பணத்தை ஜாபிரிடம் கொடுத்து விட்டு வாகனத்தை எடுத்து நபி அவர்கள் ஒரு தடவை கூட ஏறி பார்க்கவும் இல்லை, அதை பயன்படுத்தவும் இல்லை, ஓட்டி பார்க்கவும் இல்லை. ஜாபிரிடம் போகிறார்கள். போகின்ற பொழுது மீண்டும் கூப்பிட்டு, ஜாபீர் இந்த வாகனத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுத்து வாங்கி பணத்தையும் கொடுத்து விட்டு அவருடைய வாகனத்தை அவருக்கே கிஃப்ட் பண்ணுகிறார்கள். ஏன்? ஒரு கஷ்டவாளி, ஒரு கடனாளி, ஒரு குமரக்காரி பொறுப்பில் உள்ளவர். இப்பொழுது 2வது சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தோட்டத்துடைய ஈச்சம்பழ அறுவடையின் பொழுது நீங்கள் அறுவடை செய்யாமல் என்னை கூப்பிடுங்கள். கடன் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க இருக்கிறதோ அவர்களையும் வர சொல்லுங்கள். வந்தார்கள். நபி அவர்கள் சென்றார்கள். தன்னுடைய கையால் அந்த ஈச்சம்பழங்களை பறித்து அந்த கடன் உரிமையாளர்களுக்கெல்லாம் உங்களுடைய கடன்களுக்கு பதிலாக இதை வைத்துக் கொள்ளுங்கள், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று முழு கடனும் தீர்ந்தது. ஜாபிர் சொல்கிறார்கள், வளமையாக நாங்கள் அறுவடை செய்கின்ற ஈச்சம்பழங்கள் எங்களுக்கு அப்படி அந்த ஈச்சம்பழங்கள் அப்படியே எங்களுக்கு எஞ்சி இருந்தன.
எனவே இந்த 2 நிகழ்வுகளினூடாக இங்கு ஒன்றன் பின்னூடாக குமர காரியங்கள் நடைபெற்றன, அதே போன்று கடன் தொல்லையும் நீங்கியது. எனவே இந்த சேவை ஒரு பிரபலியமான நமக்கு இந்த தலைப்புக்கு மெருகூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரபல சமூக சேவையாளராக உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இன்று பாருங்கள், நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே பலரும் பல கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஷேக் அவர்கள் சொன்னதை போன்று பலருக்கும் குமரு காரியங்கள் இருக்கின்றன. தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய வயதிலே இருக்கின்றார்கள், ஆனால் வசதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியானவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்யலாம். அதே போன்று சுய தொழில்களிலே ஈடுபடக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆட்டோக்களை ஓட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய வண்டிகள் ரொம்பவே பழுதடைந்திருக்கும். அவர்களுக்கு அவற்றை திருத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம். இப்படி சமூக சேவைகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் எப்போதுமே எங்களுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு